சுவாமிமலை முருகப்பெருமான் தந்தைக்கே குருவான கதை. ஒரு நாள் படைப்பு கடவுளான பிரம்மா மிகுந்த ஆணவத்தில் இருந்தார். உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் நான் தான் படைக்கிறேன், தனக்குத்தான் மிகப்பெரிய சக்தி உள்ளது என்று எண்ணினார். அந்த சமயம் அவர் கைலாயத்திற்கு சிவபெருமானை தரிசிக்க சென்றார். அங்கே ஒரு சிறுவன் போல நின்றிருந்த முருகப்பெருமானை பிரம்மா அலட்சியமாக பார்த்தார். அதை கவனித்த முருகன் அமைதியாக கேட்டார். படைப்பின் ஆதாரமான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்ன என்றார். பிரம்மா பதில் சொல்ல முயன்றார். ஆனால் அவரால் சரியான விளக்கம் கூற முடியவில்லை. உடனே முருகன் கூறினார், படைப்பின் அர்த்தமே தெரியாமல் எப்படி உலகை படைக்கிறீர்கள் என்று சொல்லி பிரம்மாவை சிறையில் அடைத்தார். பிரம்மா இல்லாததால் உலகின் படைப்பு தொழில் நின்றுவிட்டது. தேவர்கள் அனைவரும் கவலையடைந்து சிவபெருமானிடம் சென்றனர். சிவபெருமான் முருகனை சந்தித்து பிரம்மாவை விடுவி என்றார். அப்போது முருகன் கூறினார், அப்பா, ஓம் என்ற மந்திரத்தின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா என்றார். சிவபெருமான் அமைதியாக நின்று ஒரு மாணவன் போல தாழ்மையுடன் கேட்டார். அதன் அர்த்தத்தை நீ எனக்கு கூறு என்றார். அப்போது முருகன் உயர்ந்த இடத்தில் அமர்ந்து சிவபெருமானின் காதில் ரகசியமாக பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசம் செய்தார். அந்த தருணத்தில் மகனே தந்தைக்கு குருவானார். அதனால் முருகப்பெருமான் சுவாமிநாதன் என்று அழைக்கப்பட்டார். அதாவது சுவாமிக்கே நாதனானவர், தந்தைக்கே குருவானவர் என்று பொருள். இந்த புனித ஸ்தலமே இன்று சுவாமிமலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள 60 படிகள் தமிழ் ஆண்டுகளின் 60 பேர்களை குறிக்கின்றன.